ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன நேச்சுரல் ஸ்டார் நானியோடைய ஹிட் த ட்ராட் கேஸ் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த ஹிட் அந்த மூவிஸில் ஆல்ரெடி ஹிட் 1 அண்ட் ஹிட் 2 2 படங்களும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த படங்கள் பார்க்காதவங்க, அந்த படங்கள் வந்து அமேசான் ப்ரைம் வீடியோவில் ஸ்ட்ரீம் ஆகுது. அந்த படங்களை பார்க்கணுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் தான் அந்த 2 படமே, ஹிட் 1 அண்ட் ஹிட் 2. ஸோ அதோடைய கண்டினியூஷன் பார்ட்டாக வர இந்த ஹிட் 3 ஹிட் த ட்ராட் கேஸ் இந்த படத்தோடைய ரிவ்யூக்கு வந்தோம்னா, இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி வந்து, இந்த படத்தில் நானி ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ ஹிட் அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமுக்குள்ளே அவர் வருவார். ஸோ அவர் வந்த கொஞ்ச நாள்லேயே வந்து நிறைய கொலைகள் நடக்கும். ஒரே பேட்டர்னில் நிறைய ஊரில் நிறைய பேர் வந்து கொல்லப்படுவாங்க. ஸோ அப்படி கொல்றது யார், எதுக்கு கொல்றாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிற அந்த இன்வெஸ்டிகேஷனை நானி இறங்காது. அது உள்ளே போனதுக்கப்புறம், இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது, யாரெல்லாம் கொல்லப்பட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் சாவடிச்சிருந்து யார், எதுக்கு சாவடிச்சாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானி போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, அந்த கொலைகள்லாம் பண்ணுறது யார் அப்படின்ட்டு நானி கண்டுபிடிச்சதா இல்லையா அப்படின்னு தான் இந்த படத்தோடைய ஓவரால் ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் இன்னும் ஃபர்தராக ஸ்டோரி என்னன்னுட்டு. நான் மொத்தம் ஸ்டோரி சொல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் மட்டும் சொன்னேன். அப்போ தான் இந்த படம் பார்க்காதவங்க பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். நான் ஃபுல் ஸ்டோரி இங்கே சொல்லிட்டேன்னா அவங்க பார்க்குறப்போ வந்து அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்காது. ஸோ அதனால நான் வந்து ஃபுல் ஸ்டோரி சொல்ல, ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் மட்டும் சொன்னேன். எனக்கு வந்து இந்த படம் பிடிச்சது முக்கியமான காரணம் இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரியும் அண்ட் இந்த படத்தை ஓவரால் எடுத்த விதமும் தான். நானி அவருடைய அந்த கேரக்டர் ரைட்டிங், அர்ஜுன் சர்க்கார் அப்படின்னு தான் அவருடைய கேரக்டர் இந்த படத்தில். ஸோ அந்த அர்ஜுன் சர்க்கார் அப்படின்ற அந்த கேரக்டர் ரைட்டிங் அண்ட் நானியோடைய பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சூப்பரான ஒரு கேரக்டர் ரைட்டிங் தான் இந்த படத்தில் நானியோடது, அந்த அர்ஜுன் சர்க்கார் அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த படம் எத்தனை பேர் வந்து தியேட்டர்ஸில் பார்த்துருங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோங்க. ஏன்னா நான் வந்து இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன், பட் என்னால் முடியல. இப்போ வந்து இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. நான் இப்போ தான் பார்த்தேன். எனக்கு வந்து இந்த படம் பிடிச்சிது. இந்த படம் பார்த்துருந்தா உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோங்க. பார்க்காதவங்க இந்த படம் இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் மூவி, ஓன்லி ஃபார் அடல்ட்ஸ். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த படத்தில் வந்து வைலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு 100-150 சைக்கோங்க இருப்பாங்க. ஸோ அது 100-150 சைக்கோஸ் நடுவில் நம்ம ஹீரோ இருப்பார். ஏன்னா அர்ஜுன் சர்க்கார் அவங்கள விட ரொம்ப பெரிய சைக்கோ. ஸோ அப்படி இருக்கிறப்போ அங்கே 100-150 பேர் கூட சண்டை போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். ஸோ அதுதான் ஒரு மேஜர் பார்ட்லேயே சொல்லலாம் செகண்ட் ஹாஃபில். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த இடத்துல அந்த ஒரு ஏதாச்சும் சீக்வன்ஸ் நடக்குதோ அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாமே ரொம்ப வைலன்ஸாக, ரொம்ப ப்ரூட்டலாக, சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதனால இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட். ஸோ இந்த படம் பார்த்துருந்தா புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. பார்க்காதவங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்கிறேன்னுட்டு. அண்ட் அதே மாதிரி இந்த ஹிட் வர்ஸ், அதாவது இந்த ஹிட் மூவி வரிசையில் இது வரைக்கும் 3 படங்கள் வந்திருக்கு. ஸோ அடுத்து ஹிட் 4, அதாவது ஹிட் த 4th கேஸ் நெக்ஸ்ட்டு வர படத்தில் யார் ஹீரோ பண்ணுறா அப்படின்ட்டு ஹிட் 3 இந்த படத்தோடைய கிளைமேக்ஸில் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்நேரத்துக்குமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஹிட் 4ல் யார் ஹீரோனிட்டு.
ஸோ நான் சொல்ல விரும்பல. ஸோ பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த ஒரு இது சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்ணுறேன் ஹிட் 4 அந்த ஒரு படத்துக்காக. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஹிட் 1, ஹிட் 2, ஹிட் 3 இந்த 3 படமே நான் பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப மூணுமே பிடிச்ச படங்கள் தான். ஸோ இந்த கண்டினியூஷனில் வர அடுத்த ஹிட் 4 அந்த படத்து மேலேயும் நான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம், இந்த படம் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு படமாக அமையும்னுட்டு நான் வெயிட் பண்ணுறேன். பார்க்கலாம். என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து ஹிட் 4 இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னுட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். ஸோ அவள்தான் இன்றைக்கி இந்த வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் ஹிட் த த்ராட் கேஸ் நானி படத்தோடைய ரிவ்யூ பார்த்தோம். அவள்தான் இன்றைக்கி இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோவை. அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சேனல் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதிலே வீடியோஸ் போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ. பாய்.